2000 வருடங்கள் பழமையான முத்துமணி ஈரானிய அரசகுமாரியின் கல்லறையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மனிதர்களின் எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் இருந்தால் ஒரு சிப்பியில் ஒரு முத்து உருவாக 2 to 4 வருடங்கள் வரை கூட எடுத்துக்கொள்ளும். உலகில் முத்து உற்பத்தி ஆங்கிலத்தில் ஆயிஸ்டர் அல்லது மோலஸ்க் என்று அழைக்கப்படும் சிப்பி கடலில் வாழும் ஒரு சிறிய உயிரினமாகும். இந்த சிப்பியில் இருந்துதான் முத்துக்கள் எடுக்கப்படுகின்றது. வைரம் மற்றும் ரூபீஸ் போன்று இல்லாமல் முத்துக்கள் சிப்பியில் இருந்து எடுக்கும் போதே இயற்கையாகவே அழகாகவும் மிகுந்த பளபளப்புடனும் மற்றும் உடனே ஆபரணங்கள் செய்வதற்கும் பயன்படுத்த முடியும். வெள்ளை, இளஞ்சிவப்பு, தங்கம், ஊதா, நீலம், பச்சை மற்றும் கருப்பு நிறங்களில் காணப்படும் முத்துக்கள் முழுமையான உருண்டை வடிவில் கிடைப்பது மிகவும் அரிதானது. உருண்டை வடிவத்திற்கு எதிர்மறையாகத்தான் பெரும்பாலான முத்துக்கள் கிடைக்கின்றது. முத்துக்கள் மிகவும் மென்மையானது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட முத்துக்களிலேயே பிலிப்பைன்ஸ் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட முத்து சுமார் 6.4 கிலோ எடை கொண்டதாக இருந்திருக்கு. உலகிலேயே அதிக அளவு முத்தை உற்பத்தி செய்யும் நாடு மற்றும் அதிக அளவு முத்தை ஏற்றுமதி செய்யும் நாடு சைனா. அதிக அளவு முத்தை இறக்குமதி செய்யும் நாடு அமெரிக்கா.